ஆண்டிபட்டியாரின் அன்பு வணக்கங்கள். மரியாதைக்குரிய மாண்புமிகு மாணவ மாணவிகளுக்காக இந்த பதிவை போடலாம்னு நினைக்கிறேன். மாணவ மாணவிகள் தான் இந்தியாவுடைய அடுத்த தூண்கள். நீங்க தேர்வு எழுதிட்டு எல்லாருமே மிக சந்தோஷமா ஏதாவது ஒரு துறையை தேர்ந்தெடுத்து பயிற்சி வகுப்புகளுக்கோ டைப்ரைட்டிங் கிளாஸுகளுக்கோ ஏதாவது ஒரு பயனுள்ள முறையில் நீங்க இந்த லீவை கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க, பயனுள்ள வகையில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எல்லாருமே பரீட்சை எழுதிருக்கீங்க, தேர்வு ரிசல்ட்டுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கீங்க. பரீட்சை ரிசல்ட்டுக்காண்டி தேர்வு முடிவுகள்னு தமிழில் சொல்லுவோம். அந்த தேர்வு முடிவுகளுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கீங்க. தேர்வு முடிவுகள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சாலுமே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். யாருமே ஒரு கம்மியான மதிப்பாயிருச்சு அப்படின்னு சொல்லி மனம் நொந்துடக்கூடாது. அதை நினச்சி வேதனைப்பட்டுறக்கூடாது. ஏதாவது தவறான முடிவுகளுக்கு போயிடக்கூடாது. அதனால் இந்த தேர்வு முடிவுகள் எப்படி வந்தாலும் அந்த மார்க்குக்கு தகுந்தாற் போல, மதிப்பெண்களுக்கு தகுந்தாற் போல ஏதாவது ஒரு துறையை நீங்கள் எடுத்து முன்னேறி சென்றுக்கிட்டே இருக்கணும். நம்ம ஜிடி நாயுடு ஐயா நிறைய துறைகளை நிறைய கண்டுபிடிச்சார். அவர் கல்லூரிக்கு போகாதவர். கர்ம வீரர் காமராஜர் ஐயா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா, புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவங்கெல்லாம் கல்லூரி படிப்பவே தொடாதவங்க. அவங்க எல்லாமே சாதிச்சிருக்காங்க. திரைத்துறையை பொறுத்தளவில் என்னுடைய மானசீகமான தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்லாம் கல்லூரி படிப்பவே தொடாதவர். இவங்கெல்லாம் சாதிக்கும் போது நம்மெல்லாம் ஏன் சாதிக்க முடியாது? படிப்பு நல்லா வர்றவங்க படிப்பு துறையை தேர்ந்தெடுத்து அதில் முன்னேறுங்க. படிப்பில் மார்க்கு கம்மியானவங்க உங்களுக்கிட்ட இருக்கக்கூடிய தனித்திறனை வெளிப்படுத்துங்க. அதில் முன்னேறி போயிட்டே இருக்கணும். எது எப்படியோ நல்ல பிள்ளைகளாக இருங்க. தாய் தகப்பை சொல்லி கேளுங்க. இந்த கோடை விடுமுறையில் தான் எல்லாரும் நண்பர்களை சேர்ந்து கெட்டு போகிற வயசும் கூட. தயவு செஞ்சு மது மாது புகைப்பிடித்தல் இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் பழகிறாதீங்க. அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தாய்தல் கேட்கணும். அம்மா அப்பாவுக்கு நல்ல பிள்ளையாக இருக்கணும். இந்த வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குது. கூழ் பருகுங்க, இளநீர் சாப்பிடுங்க, நுங்கு சாப்பிடுங்க, பதநீர் சாப்பிடுங்க, பழச்சாறுகள் சாப்பிடுங்க. சந்தோஷமா இருங்க. உங்கள் ஆண்டிபட்டியார்.